கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்கால ஆண்டின் 29ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறோம். உண்மையான மக்கள் தலைவனின் முக்கிய பண்புகள் சேவையும் தியாகமும் ஆகும். அதுதான் இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் சிந்தனையாக நாம் எடுத்திருக்கிறோம். அமெரிக்க போராட்டத்தின் பொழுது அது கிளர்ச்சியின் சமயத்திலே ஒரு சாலையில் ராணுவ வீரர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஒரு குதிரை வண்டியில் ஏற்றுக்கொண்டு இன்னொரு இடம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வண்டியானது ஒரு சாலையில் போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக இருந்ததால் அந்த வண்டியின் சக்கரங்கள் சகதியிலே மாட்டிக்கொண்டிருந்தன. அப்போது அந்த வண்டியை சகதியிலிருந்து மீட்பதற்காக அந்த ராணுவ வீரர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஒரு அதிகாரி ஒருவர் மேலே வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அவர்களை விரட்டி கொண்டிருக்கிறார். விரைவாக அந்த வண்டியை இழுத்து வாருங்கள், நமக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லி அதிகாரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது அந்த வழியாக ஒரு நபர் நடந்து வருகிறார், வழிப்போக்கரை போல. அவர் கேட்கிறார், என்ன நடந்தது என்று கேட்கின்ற பொழுது, இந்த வண்டியானது சகதிகளை மாட்டிக்கொண்டிருக்கிறது, அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். அப்போது அவர் சொல்லுவார், நீங்கள் இங்கே இருந்து கொண்டு ஆணையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்களும் இறங்கி போய் ஒரு கை போட்டால் என்ன, அதை வெளியில் கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்குமே என்று அந்த வழிப்போக்கர் கேட்டார். அப்போது அவர் சொன்னாராம், அவர்கள் பணி செய்ய நியமிக்கப்பட்டவர்கள், நான் ஒரு அதிகாரி, அவர்களை அதிகாரம் செலுத்தி அந்த வேலை வாங்குவது என்னுடைய கடமை என்று சொன்னார். அதை கேட்ட அந்த வழிப்போக்கர் ஒன்றும் சொல்லாமல் தன் கை சட்டையை மடித்து விட்டு அந்த ராணுவ வீரர்களோடு ஒரு கை கொடுத்து கஷ்டப்பட்டு அந்த வாகனத்தை சகதியிலிருந்து வெளிக்கொண்டு வருகிறார். வெளியில் கொண்டு வந்தவுடன் அந்த அதிகாரியை பார்த்து இவர் சொன்னாராம், இனிமேல் இது போன்று ஏதாவது உங்களுக்கு உதவி தேவை என்று சொன்னால் உங்கள் மேல் அதிகாரி, அதாவது நாட்டை ஆளுகின்றவரிடம் நீங்கள் சொல்லுங்கள், ஜெனரலிடம், அவர் உங்களுக்கு உதவி செய்வார், நான் உதவி செய்வேன் என்று சொன்னார். அதை கேட்டவுடன் நீங்கள் ஏன் உதவி செய்ய சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், நான் தான் அந்த ஜெனரல். பிரியமான சகோதரனே சகோதரி, அந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த அதிகாரி ஆடி போய்விட்டார். அவர் வேறு யாரும் அல்ல, அமெரிக்காவின் முதல் குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன் என்பது அவருடைய பெயர். ஒரு மிகப்பெரிய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர், அந்த மிலிட்டரியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தவர். சாதாரண ராணுவ வீரர்களோடு இறங்கி தோள் கொடுத்து அந்த சுமையை இறக்கி வைக்கின்ற, இலகுவாக்கின்ற ஒரு பணியை செய்கின்றார். ஆனால் அவருக்கு கீழ் உள்ள ஒரு அதிகாரி அமர்ந்து கொண்டு வேலை வாங்கிக் கொண்டிருப்பதை அவர் பார்க்கின்றார். யார் உண்மையான தலைவர்? மக்களுக்காக மக்களோடு இறங்கி பணி செய்கின்றவன் தலைவனா, அல்லது அதிகாரத்திலே அமர்ந்து கொண்டு அடக்கி ஆள்பவன் தலைவனா? இந்த ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த சிந்தனை இவருக்கு எங்கிருந்து வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழலாம். வேறு எங்கிருந்தும் அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்துதான். எவன் ஒருவன் தலைவனாக வர விரும்புகின்றானோ அவன் பணியாளனாக வர வேண்டும் என்ற இயேசுவின் வார்த்தை அவருடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஒரு செயல்தான் ஒரு மனிதரை சிறந்த தலைவராக உயர்த்துகிறது. இது நம் மத்தியிலே பல தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உலகத்திலே பல தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலைவர்களிடம் இது போன்ற பண்புகள் இருக்கிறதா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் அது முடிகிறது. பிரியமான சகோதரனே சகோதரி, மக்களின் சரியான கோரிக்கைகளை கூட கேட்க முடியாத தலைவர்களாக இன்றைய பல தலைவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தாங்கள் கட்டி இருக்கிற அந்த கரை வெட்டி கரைபடியக்கூடாது, அழுக்குப்படியக்கூடாது, அழுக்குப்படியாமல் நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள், தலைவர்கள் பலர் இருக்கின்றார்கள். தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் பிறரிடம் கொடுத்துவிட்டு தாங்கள்
அமர்ந்து கொண்டு வருமானத்தை மட்டுமே வசூலிக்கின்ற தலைவர்கள் பலர் நம் மத்தியில் இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக மக்களின் தேவைகளை உணராத தலைவர்கள் நல்ல தலைவர்களாக ஒருபோதும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை, வரலாற்று உண்மை. பிரியமான சகோதரனே, சகோதரி, நம் நாட்டிலும் சில தலைவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் வெளிநாட்டில் நாம் எடுத்துக்காட்டுகள் இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழலாம். நம்முடைய மாநிலத்திலே கர்ம வீரர் காமராஜர் சொல்லுகின்றோமே, மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மக்களின் தேவைகளை பார்த்து 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 செய்தவர். அணை கட்டுவதாக இருந்தாலும், பள்ளிக்கூடம் கட்டுவதாக இருந்தாலும், படிக்காத பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தால் படிக்க போவார்கள் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்காமல் பிறருக்காக வாழ்ந்தவர். சொல்லுவார்கள் அவரை பற்றி, யாரோ ஒருவர் வந்து அவரிடம் இவ்வளவு பணம் கொடுக்கிறேன், இந்த காரியங்களை செய்து கொடுக்கும் சொன்ன பொழுது, இந்த பணம் கொடுத்தால் இதை வைத்து நான் பல பள்ளிக்கூடங்களை கட்டுவேன் என்று சொன்னார். தனக்கு கொடுக்க விரும்புகின்ற பணத்தை கூட ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவழிப்பேன் என்று சொன்ன தலைவர்கள் நம் மத்தியிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். கக்கன் என்பவர் ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து கடைசி வரையிலும் தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்காமல் வாடகை வீட்டிலே வாழ்ந்து மரித்தார் என்று சொல்வார்கள். அப்துல் கலாம் நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தவர், நமது மாநிலத்தை சேர்ந்தவர், ஏழை எளிய மக்கள் மத்தியிலே அன்போடும் பாசத்தோடும் இருந்தவர். ஜனாதிபதியாக இருந்தாலும் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்த பொழுது மக்களுக்கு தேவையில்லாத சட்டத்திட்டங்களை அவருக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னதாக சொல்லுவார்கள். அவர் ஆளும் அரசாங்கமாக இருந்தாலும் உண்மையாக உழைக்க வேண்டும் என்பதிலே கருத்தாய் இருந்தவர். என்றும் ஏழை எளிய மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான தலைவர். அவர் எளிமைக்கு அடையாளமாக சொல்வார்கள். அவர் எத்தனை பொருட்களை எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி மாளிகைக்குள் சென்றாரோ, பதவி முடிந்தவுடன் அதே பொருட்களை மட்டுமே எடுத்துக் கொண்டு வந்ததாகவும், அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த ஜனாதிபதி இல்லத்தின் தூசி கூட என் சூட்கேஸ் மீது படக்கூடாது என்று சொல்லி கழுவி விட்டு எடுத்து வந்தார் என்று சொல்வார்கள். எப்பேற்பட்ட ஒரு தலைவர்கள் நம் மத்தியிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட தலைவர்கள் சேவையை மட்டுமே தங்கள் இலக்காக வைத்து வாழ்ந்தவர்கள். இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான், தான் வாழ்வதற்கல்ல என்ற ஒரு கொள்கையில் அவர்கள் ஒரு பிடிப்பாய் இருந்தவர்கள். அப்பேற்பட்ட தலைவர்களை பார்ப்பது இன்று அரிதாக இருக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனவேதான் நாம் வெளிநாடுகளில் இருந்தும் மற்ற இடங்களில் இருந்தும் ஒரு உதாரணத்திற்கு ஆட்களை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாழ்ந்தாலும் கூட அவர்கள் வெளியில் வருவது கிடையாது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக இன்றும் நம் மத்தியிலும் ஒரு சில தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், இல்லை என்று இருக்க முடியாது. அவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டு இருக்கிற தலைவர்களையும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டம் குறைந்தது 2 ஆண்டுகளாக அது வாட்டி விதைத்துக் கொண்டிருக்கின்றது. எத்தனையோ மக்கள், துன்பப்பட்ட மக்களுக்கு களத்தில் இறங்கி உதவிய அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் எத்தனையோ பல அதிகாரத்தில் உள்ள தலைவர்கள் வெளியில் வராமலே இருந்து மக்களை கண்டுகொள்ளாமல் இருந்த தலைவர்களும் உண்டு, இருக்கின்ற தலைவர்களும் உண்டு. இதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இதை இந்த கொரோனா நமக்கு சுட்டி காட்டியது. உண்மை அன்பிற்குரியவர்களே, அந்த உண்மையான தலைவர்கள் மக்களுக்காகவே வாழ்வார்கள். அவர்களை பற்றியே சிந்திப்பார்கள். அவர்களின் வாழ்க்கையை எப்படியெல்லாம் உயர்த்த முடியும் என்ற ஒரு அக்கறையோடு இருக்கின்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த உண்மையான தலைவர்கள் என்பவர்கள் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல. நான் அவர்களை மட்டும் சொல்லவில்லை. யார் ஒருவர் மக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் மக்களுக்காக உழைக்காமல் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று யார் பணியாற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் நல்ல தலைவர்கள் அல்ல, உண்மையான தலைவர்கள் அல்ல. மக்களின் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு வாழுகின்றவர்களே, அந்த மக்களுக்காக உயிரையும் கொடுக்க முன்வருகின்றவர்களே உண்மையான தலைவர்களாக இருக்க முடியும். இதை முதல் வாசகம் எசாயாவின் துன்பரும் ஊழியன் பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது 3வது பாடல் என்று ஆசிரியர் கூறுகின்றார். இது மெசியாவின் துன்பங்கள் பாடுகளை முன்னறிவிப்பதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். முன்குறித்து வைப்பதை போல அது வருகின்றது.
மானுடத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு சுதந்திரத்தை கொடுப்பதற்காக அவர் உயிரையும் கொடுத்தார் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம். அதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கும் அவர் வந்தார், பலியாக்க வந்தார் என்று கூறுகின்றது. ஆக எசாயா கூறுவதை போல அவர் தம் உயிரை குற்ற நீக்க பலியாக தந்தார் என்கிறார். இது எதற்காக? மக்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் அவர்களை மீட்க தம் உயிரை கையளித்தார் என்பதுதான் அதன் பொருள். இந்த இரண்டாம் வாசகத்திலே இந்நூலின் ஆசிரியர் எழுதுகிறார், எப்பேற்பட்ட இறைவன் நம்முடைய இறைவன் என்பதை அவர் அழகாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தில் தன் மக்கள் கஷ்டப்படும் போது கண்டுகொள்ளாமல் தன் சுகமே பெரிது என்று இருப்பவர் அல்ல நம் கடவுள். அப்படியானால் நம் கடவுள் எப்பேற்பட்ட கடவுள்? அவர் கூறுகின்றார், நம்முடைய குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்டுகிறவர் என்கிறார். நம்முடைய வலுவின்மையை கண்டு நம்மில் இரக்கம் காட்டுகிறவர் என்கிறார். அவர் மனித நிலையில் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். பாவம் தவிர எல்லாவற்றிலும் நம்மை போலவே அவர் இருந்தார். அந்த துன்பங்களை சந்தித்த அவர் சோதனைகளை வென்று சாதனை மன்னராக மாறினார். அப்ப இவரை போல நாம் பின்பற்றி வாழுகின்ற பொழுது அவர் கடவுளாக இருந்தாலும் வல்லமை அவர் பயன்படுத்தவில்லை, நம்மை போல இருந்தார். அவர் நாமும் அவரை போல உண்மையாக மக்களுக்காக வாழுகின்ற பொழுது இதனை கடந்து வாழ முடியும், அதற்கு தேவையான சக்தியை கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு செய்தியினைத்தான் இந்த இரண்டாவது வாசகத்தின் மூலமாக நமக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவரை போலவே தலைவர்களாக வர விரும்புகின்றவர்களுக்கு சோதனை வந்தாலும் அதை கடந்து சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துகோலாக இருப்பவர் நம்முடைய கடவுள் ஆண்டவர் இயேசு. நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது இயேசு எருசலேமை நோக்கி பயணித்தார் தன் சீடர்களுடன் பார்க்கின்றோம். எருசலேம் என்பது ஆண்டவருடைய இலக்கு. அங்குதான் அவருடைய மீட்பு திட்டம் நிறைவுக்கு வர வேண்டும் என்று தந்தை விரும்பி இருக்கின்றார். எனவே இயேசு மூன்றாம் முறையாக, நாம் முதல் வாசகத்திலே பார்த்தோம், துன்புறும் ஊழியன் மூன்றாவது பாடல் என்று பார்த்தோம். இங்கு இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் மூன்றாவது முறையாக தன் வாழ்க்கையில் அவர் சந்திக்க போகின்ற பாடுகள், துன்பங்கள், மரணம் ஆகியவற்றை அவர் முன்னணி வைக்கின்றார். ஆனால் அவரோடு இந்த சீடர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. அவர் பாடுகள் பட போகிறார் என்று சொல்லுகிறார், இறக்கப் போகிறேன் சொல்லுகின்றார். அதை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்களில் இருவர், யாக்கோபும் யோவானும், ஆண்டவரிடம் ஒரு செய்தி, ஒரு பரிந்துரை ஜெபத்தை முன்வைக்கின்றார்கள். என்ன பரிந்துரை ஜெபம்? ஆண்டவரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும். ஆண்டவர் கேட்டார், என்ன நான் உங்களுக்கு செய்ய வேண்டும்? அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள், நீர் ரோமை ஆட்சியை கலைத்து விட்டு உம்முடைய ஆட்சியை நீர் ஏற்படுத்துகின்ற பொழுது உம்முடைய பிரியமான சீடர்களாகிய எங்களில் ஒருவரை வலப்புறமும் மற்றொருவரை இடப்புறம், அதாவது என்னையும் என் தம்பியையும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இடப்புறமும் வலப்புறமும் வைக்க வேண்டும் என்று ஒரு சுயநலத்தோடு கேட்பதை பார்க்கிறோம். இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவுக்கு பிரியமானவர்கள் கூட சுயநலத்தோடு தான் சிந்தித்தார்கள் என்பதை இந்த வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமான சகோதரனை, சகோதரியே, வழக்கமாக சொல்வார்களே, ரோமை நகர் பற்றி எறிந்த பொழுது நீர் ஒரு பிடில் வாசித்தான் என்று கூறுவார்கள். இங்கே இயேசு தன் பாடுகளை பற்றி வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அவரோடு இருந்தவர்களோ தங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு இந்த பதவி வேண்டும், அந்த பதவி வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு கேட்கின்ற பொழுது மற்ற 10 பேரும் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படவில்லை. எங்களுக்கு ஒரு பதவி, அவர்களுக்கு ஒரு பதவி என்று கூட சொல்லவில்லை. மாறாக எங்கள் இருவருக்குமே முக்கியமான பதவிகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சுயநலத்தோடு, ஒரு பதவி வெறியோடு, ஒரு அதிகார வெறியோடு அவர்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனை, சகோதரி, எனக்கு என்ன கிடைக்கும், இவரை பின்பற்றினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு சுயநலம் தான் அவர்கள் மத்தியில், அவர்கள் மனங்களில் கூட இருந்தது என்பதுதான் அப்போது வேதனையாக ஒரு செய்தி. இவர்களை போன்றுதான் அன்றும் சரி என்றும் சரி பல தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன கிடைக்கும்? அவர்கள் இருவரின் தலைமைத்துவத்தை பற்றி
தவறான எண்ணத்தை அது வெளிப்படுத்துகிறது. என்ன எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். மேலும் அவர்களுக்கு அந்த பதவி ஆசை, அதிகார ஆசை மீது அதிகம் ஆர்வம் இருந்ததை ஆண்டவர் உணர்கின்றார். எனவே அவர்களுக்கு கூறுவார், வலப்புறம் அமர்வதும் இடப்புறம் அமர்வதும் என்னுடைய கரங்களில் அல்ல, என்னை அனுப்பிய தந்தை அவருடைய திருவிழா பிரகாரம் தான் யாருக்கு கொடுக்க விரும்புகின்றாரோ அது அவர்களுக்கே போய் சேரும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இயேசு கூறுகிறார் அவர்களை பார்த்து, நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா, நான் பெரும் திருவழுக்கை உங்களால் பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், எப்போதும் குடிக்கின்ற அந்த கிண்ணம் தானே, அதிலிருந்து குடிக்க முடியும், அந்த திருமுழுக்கை நாங்கள் பெற முடியும் என்று அவர்கள் வெகுளித்தனமாக சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவருடைய உள்ளர்த்தம் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பிரியமான சகோதரனை சகோதரி, துன்பக் கிண்ணம் என்பது ஆண்டவருடைய பாடுகள், வேதனை, கஷ்டம். திருமுழுக்கு என்பது இறந்து உயிர்ப்பது. ஆக பாடுகளையும் இறப்பையும் நான் சந்திக்க போகிறேன், அதை நீங்களும் சந்திக்க தயாரா என்பதை தான் அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அவர்களோ மேலோட்டமான அர்த்தத்தை புரிந்து கொண்டு எங்களால் முடியும் என்று சொல்லுகின்ற மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆக அவர்கள் கேட்டது மன்றாட்டானது என்னால் நிறைவு செய்ய முடியாது, தந்தை மட்டுமே முடிவு செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுப்பதை பார்க்கிறோம். அத்தோடு நின்று விடவில்லை. இந்த இருவருடைய ஆசையை பார்த்து மற்றவர்கள் பொறாமை கொண்டிருக்கின்ற பொழுது அனைவரையும் அழைத்து ஒரு உண்மையான தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். என்னை நற்செய்தியில் எப்படி இருக்க வேண்டும், பிற இனத்தவருடைய உள்ள தலைவர்கள் தான் தங்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அவர்களுக்குள் பெரியவர்கள் அவர்கள் மீது அதிகாரம் காட்டுகின்றார் என்று கூறுகின்றார். அத்தோடு நின்று விடவில்லை. அவர் கூறுகின்றார், அவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் அதை வெறிகொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் நீங்கள் என்னை பின்பற்றினால் அவ்வாறு இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்க வேண்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் கடையராக, பணியாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை அவர் விட்டுச் செல்வதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதரனை சகோதரி, இதுதான் கிறிஸ்துவத்தின் தனித்தன்மை. ஆனால் இன்று இந்த தனித்தன்மை அழிந்து கொண்டிருப்பதை, மறைந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். காரணம், அன்று வாழ்ந்த சீடர்களைப் போலவே இன்று வாழுகின்ற தலைவர்கள் மத்தியிலும் இந்த பேராசை, போட்டி, பொறாமை, அதிகாரம், ஆணவம் தலை தூக்குவதா நாமும் அதற்கு அடிமைகளாக கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை செய்தி நமக்கு வருத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம் கேட்க வேண்டிய கேள்வி, யாக்கோவை போல, யோவானை போல எனக்கும் அந்த பதவி ஆசை இருக்கிறதா, அந்த அதிகார ஆசை இருக்கிறதா? இந்த அதிகாரமும் அந்த பதவியும் கொடுக்கப்பட்டது எதற்காக? மக்களை அடக்கி ஆள்வதற்காகவா அல்லது அவர்களுக்கு பணிபுரிவதற்காகவா? ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அந்த வண்டியை சகதியிலிருந்து தூக்கி எழுப்புவதற்காக அந்த அதிகாரத்தில் இருந்தவர் மறுத்த பொழுது, மிக உயர்ந்த பதவியில் இருந்த அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற தலைவர் சகதியில் இறங்கி தள்ளினாரே, அவரல்லவா உண்மையான தலைவர். அப்பேற்பட்ட தலைவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் அது நமக்கு கொடுக்கின்றது. பிரியமான சகோதரனே சகோதரியே, அதிகாரம் அடக்கி ஆள்வதற்கு அல்ல, மாறாக மக்களை காக்க, அந்த மக்களுக்காக ஒரு நல்ல தலைவன் தன் உயிரையும் கொடுக்க முன்வர வேண்டும் என்ற ஒரு செய்தி அவர் கொடுக்கின்றார். மக்களுக்காக இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றார். இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ தலைவர்கள் தாங்கள் பெரிய பொறுப்பில் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இறங்கி களம் சென்று வேலை செய்தார்களே, எத்தனையோ குருக்கள் வேலை செய்தார்கள். இதன் காரணமாக எத்தனையோ குருக்கள் உயிரையும் கொடுத்திருக்கின்றார்கள். உண்மையான தலைவன் என்பவன் தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து உயிரை கொடுக்க முன்வருகின்ற ஒரு நிலை. அதைத்தான் ஆண்டவர் கூறுகின்றார், பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரிய.
பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரிய. இந்த உண்மையை நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? இந்த உண்மையை உணர்ந்திருந்தால் நமக்குள் இவ்வளவு பிளவுகள் வருமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இயேசு புரிந்து கொண்டார், சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாம் யாரை போல இருக்கிறோம்? இயேசுவை போல உண்மையான தலைவனுடைய பண்புகளை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது சீடர்களைப் போல நாமும் உணராமல் சுயநலத்தோடு பேராசையோடு பதவி சுகம் பெற வேண்டும் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவருடைய பாடுகளில் பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கின்றோமே. நாம் துன்பங்களை தாங்கி மக்களுக்கு பணிவிடை புரிய வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதிகார தலைமைத்துவம் அல்ல, மாறாக பணியாள் தலைமைத்துவம். அதிகாரம் இல்லாமல் பணிபுரிய வேண்டும் என்ற தலைமைத்துவம் தான் உண்மையான தலைமைத்துவம் என்ற உண்மையை உணர்ந்து நாம் இறைவன் சார்பாக இறைவனுடைய மக்களை மீட்பதற்காக நாம் உழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை செய்தியை உணர்ந்து நல்ல தலைவர்களாக வாழ முயற்சி செய்வோம். நாமும் வாழ்வோம், பிறரை வாழ வைப்போம். இறைவனை நாம் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்வோம். அதற்கு தேவையான வரத்தை இந்த நாட்களிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே